அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஒரு வழியா அந்த காத்து வாயங்கிட்ட இருந்து ஃபோன் வந்துருச்சு. ராத்திரிக்கு மீட் பண்ணுறேன்னு சொல்லி. விடக்கூடாதுண்ணே, அவனை மீட் பண்ணி ஆகணும். அந்த காத்து வாயனை ஒரு வழி பண்ணியே ஆகணும். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி அந்த காத்து வாயன் இப்போ நம்மக்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டான்டா. ஆமாண்ணே, எப்படியோ அவனோட செல்ஃபோன் நம்மக்கிட்ட வந்துருச்சுண்ணே. காத்து வாயனோட பொண்டாட்டி மட்டும் ஃபோன் பண்ணி அது என்னது முந்திரி கொத்தாமே அதை பற்றி கேட்காம இருந்திருந்தா நமக்கு விஷயமே லேட்டாக தான்டா தெரிஞ்சிருக்கும். ஆமாண்ணே, ஃபோனில் என்னண்ணே பேசுனீங்க? என்னது செல்ஃபோன் மணி அடிக்குது, புது நம்பராக இருக்குது, யாராக இருக்கும்? ஹலோ, நான் தான் டார்லிங் பேசுகிறேன். என்னது டார்லிங்கா? ஆமாம், யார் நீங்கள்? என்ன டார்லிங், கட்டின பொண்டாட்டியே மறந்து போட்டிங்களா? அந்த மண்டையனை பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போனீங்களே, என்னாச்சு டார்லிங் உங்களுக்கு? ஆஹா, காத்துவாயனோட பொண்டாட்டி. ஆமாம், இந்த நம்பர் உனக்கு எப்படி தெரியும்? என்ன டார்லிங் நீங்கள், எத்தனை வருஷமாக இந்த நம்பரில் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஆஹா, ஃபோன் மாறி இருக்கு. ஆஹா, இது அந்த காத்துவாயனோட ஃபோனு. சாரி, டென்ஷனில் மறந்துட்டேன். அட நீங்கள் சொன்ன மாதிரி முந்திரி கொத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டானுங்க. எப்போ வருவீங்க டார்லிங்? என்னது எப்போ வருவீங்கன்னு கேட்குறா. குத்து மதிப்பாக ஒரு டயத்தை சொல்லி வைப்போம். சீக்கிரமாகவே வந்துடுவேன் டார்லிங். ராத்திரி எப்படின்னா போவீங்க? அறிவு கட்டவனே, நான் எப்படா போக முடியும்? காத்துவாயன் எப்படி வீட்டுக்கு போய்த்தானே ஆகணும், அவன் சமாளிச்சுக்குவான். ஆனால் ஒன்றுடா கூட்டாளி, அந்த முந்திரி கொத்தை நான் சாப்பிட்டே ஆகணும். ஆமாம், கவலையப்படாதீங்கண்ணே, அந்த முந்திரி கொத்தை எப்படியாவது கடத்திடலாம். ஏனே என்ன அடிச்சிங்க? ஏண்டா வெங்கப்பயல, தங்கம் வைரோன்னு கடத்திக்கிட்டு இருக்கிற நாம ஒரு இனிப்பு முந்திரி கொத்துக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா? அது என்ன கடத்துகிற பொருளாடா? சாரிண்ணே, உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். ஆமாம், டிடெக்டிவ் ஆஃபீஸர் விக்கா யாருண்ணே போக போகிறது? டேய் கூட்டாளி, விக்குன்னு ஒரு டிடெக்டிவ் ஆஃபீஸரே கிடையாது. குத்து மதிப்பாக அளந்து விட்டேன், அவனும் நம்பிட்டான். டிடெக்டிவ் ஆஃபீஸர் விக்கா நான் தான் போக போகிறேன். எப்படியாவது அந்த காத்து வாயனுக்கு சமாதி கட்டிட்டு தான் வருவேன். அப்போ ரொம்ப லேட் ஆகுமேனே. எதுக்குடா லேட்டு? சமாதி கட்டணும்னா கொத்தனார், மேஸ்திரி, செங்கல், சிமெண்ட்டு எல்லாமே ஏற்பாடு பண்ணணுமேனே. உன்னை போலீஸிலிருந்து காப்பாற்றாமலேயே இருந்திருக்கலாம். எனக்குன்னு வந்து வாச்சியடா தம்பியா. என்னது விடிஞ்சா போகிறதுனால இந்த மனுஷனுக்கு இன்னும் காணும். சீக்கிரமாக வந்துடுவேன்னு ஃபோனில் சொன்னாரே. அட வந்துவிட்டாரு. உங்களுக்கு 100 ஆயுசு டார்லிங். என்னது எனக்கு 100 ஆயுசா? அட ஆமாம் டார்லிங். அட என்ன இது வெறும் கையை வீசிக்கிட்டு வந்திருக்கிறீங்க? விடிஞ்சா உங்கள் பிறந்த நாள், எனக்கு புடவை எடுத்துகிட்டு வரலையாக்கும். ஆஹா, இப்போதான் டார்லிங் ஞாபகமே வருது. ஒர்க்கு டென்ஷனில் மறந்தே போயிட்டேன். என்னது மறந்து போயிட்டீங்களா? நீ ஏன் டார்லிங் டென்ஷன் ஆகிற? நான் ஃபோன் பண்ணப்போ யாருன்னு கேட்டீங்க, அதுக்கப்புறமா இந்த நம்பரும் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டீங்க. இப்போ என்னடானா புடவை எடுக்கிறதையே மறந்துட்டேன்னு சொல்கிறீங்களே. என்னது இதெல்லாம் நாமளா பேசணும்? பேசியிருப்போம். அவன் படுத்துகிற பாட்டில் எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. சரி வாங்க, இப்போ போயிட்டு எடுத்துக்கிட்டு வந்துடலாம். சாரி டார்லிங், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் முக்கியமான ஒரு விஐபியை மீட் பண்ணியே ஆகணும். அப்போ எனக்கு புடவை இல்லைங்களா? உண்டு டார்லிங், உண்டு. நீங்கள் எனக்கு புடவை எடுத்து கொடுக்கலன்னா நான் உங்களுக்கு முந்திரி கொத்து தர மாட்டேன். ஆமாம். என்ன டார்லிங் இது, என்னவே பிளாக்மெயில் பண்ணுறியா? அதான் ஃபோன் பண்ணி சொன்னேனக்கும். ஃபோன் பண்ணனியா? எப்போ? எனக்கு வரவே இல்லையே. அட என்னங்க நீங்கள், நான் ஃபோனில் சொல்ல கேட்டுவிட்டு ஆமான்னு தலையாட்டிவிட்டு சீக்கிரமாக வந்து போகிறேன்னு சொன்னீங்களே, அதுக்குள்ளே மறந்து போயிட்டீங்களா?
அவன் என்னத்தை இப்படி யோசிக்கிறீங்க? ஆமாம் டார்லிங், ஆமாம், சொல்லியிருப்பேன். நான் தான் மறந்துட்டேன். என்ன டார்லிங் நீங்கள் இன்னைக்கு நான் ஃபோனில் பேசுகிறதே மறந்து நீங்கள் நாளைக்கு என்னையே மறந்து போடுவீங்க போல இருக்குதே. நோ டார்லிங், நோ. ஒன்றை மறப்பனா, கூட இருக்கிறவனோட இம்சை தாங்க முடியல. மண்டையனை விட பெரிய குடைச்சலாக இருக்கான். உன் பேச்சை கேட்டு அவனுக்கு அட்வான்ஸும் கொடுத்துட்டேன். அவனை இப்போது நிப்பாட்டவும் முடியலை. அவனோட டென்ஷனில் எல்லாத்தையும் மறந்துட்டேன். அந்த தம்பி என்ன பண்ணுச்சு டார்லிங்? என்ன பண்ணுனானா? அவன் பண்ணினதை சொல்கிறேன் கேளு. அட என்ன டார்லிங் நீங்கள், அந்த தம்பி கரெக்டாக தானே பேசி இருக்குது. அடியே, சாமியாருங்களையே நக்கல் பண்ணுறான்டி. அட நக்கல் பண்ணுற அளவுக்கு தானே சாமியாருங்களும் நடந்துக்கிறாங்க. இப்போ எனக்கே ஒரு சந்தேகம் வருது டார்லிங். என்னது, சாமியாருன்னு சொன்னதும் இவளுக்கே டவுட் வருதுன்னு சொல்கிறா? ஆமாம், உனக்கு என்ன சந்தேகம் வருது? பொம்பளை சாமியாருங்க கண்ணாலம் பண்ணிக்கிறாங்கன்னு அந்த தம்பி சொன்னிச்சா இல்லை? ஆமாம், குழந்த பத்துக்குவாங்களா? ஆஹா, இவ அவனுக்கு ஒருபடி மேலே இருக்காள் ஐயா. ஏன் டார்லிங், சாமியாருங்க குழந்தை பெற்றுக்கிட்டா என்ன, பெற்றுக்கலன்னா நமக்கு என்ன? அட என்ன டார்லிங் நீங்கள், அப்புறம் ஒரு குட்டி சாமியார் வந்துடும்ல. ஆமாம், இப்போ என்ன தான் சொல்ல வர்ற? அந்த தம்பி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, புத்திசாலி தம்பி, பேசுகிறத பார்த்தா தெரியலையாக்கும். ஆமாம், நீ தான் மெச்சிக்கணும் அவனை. சரி வாங்க வந்து சாப்பிடுங்க, ரொம்ப பசியோடு இருப்பீங்க. சாப்பிட்டுட்டு வேலையா மிஸ்டர் விக் அவரை மீட் பண்ணுறதுக்கு கிளம்பணும். அப்போ எனக்கு புடவை நாளைக்கு கூட போய் எடுத்துக்கலாம் டார்லிங். அப்போ நாளைக்குன்னா 2 புடவை சேர்த்து எடுத்து கொடுக்கணும், பரவாயில்லைங்களா? ஆஹா, புடவைக்கு புடவை வட்டி போடுறாள் ஐயா. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.